தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ரெட்டை சங்கன் அப்படிங்கிற தமிழ் டபுள் மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை ஒரு மர்டர் மிஸ்டரி திரைப்படமா கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஹீரோ ஒரு கொலை பண்ணிட்டு தான் அரெஸ்ட் பண்றாங்க. ஸ்டீபன் அப்படிங்கிற ஒரு நபரை போலீஸ் கஸ்டடி வச்சு பயங்கரமா ஹீரோவை டார்ச்சர் பண்றாங்க. இந்த குற்றத்தை ஒத்துக்கும் அப்படின்ற மாதிரி. பட் ஹீரோ அந்த குற்றத்தை ஒத்துக்காம போலீஸ் கஸ்டடியில இருந்தும் பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடாரு. ஒரு பக்கம் போலீஸ் அவரை துரத்திட்டு இருக்கு. இது ஒரு தனி பிளாட்டா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறதாகவும் அந்த கேர்ள் ஃபிரெண்டை ஸ்டீபன் அடிக்கடி டார்ச்சர் பண்ற மாதிரியாவும் காட்டுறாங்க. இதனால ஸ்டீபனை மிரட்டுறதுக்காக ஹீரோ போறாரு அவர் வீட்டுக்கு. ஆனா அங்க போய் பார்த்தா ஸ்டீபன் ஆல்ரெடி இறந்து போயிருக்காரு. உண்மையாவே இந்த ஸ்டீபனுக்கு என்னாச்சு, யார் இந்த ஸ்டீபனை கொலை பண்ணது, அந்த டோஸ் என்ன ஆகுது, அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த ரெட்டை சங்கன். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா ஒரு சிம்பிளான மர்டர் மிஸ்டரி திரைப்படம் கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. பட் என்ன கேட்டா அப்படின்னா இது ஒரு சிம்பிளான ஷார்ட் பிலிமுக்கான கண்டென்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஷார்ட் பிலிம் கண்டென்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஃபியூச்சர் பிலிமா கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ப்ரொடக்ஷன் குவாலிட்டி வைஸும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பா இல்லைங்க. இந்த கோர்ட் ரூம் டிராமா இருக்கு இல்லையா, அதாவது இந்த சின்ன விட்னஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விட்னஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கிடைக்கிற பிரேக் த்ரூல சின்ன சின்ன டென்ஷன் அப்படிங்கறத பில்ட் பண்ணிருந்தாங்க. அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதே போல கொலையாளி யார் அப்படிங்கிற அந்த மிஸ்டரியை பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. சோ அதுவுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு. பட் ஒன்ஸ் அந்த மிஸ்டரி ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் பெரிய சுவாரஸ்யம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். லேட்டஸ்டா அந்த பயர் படத்துல கூட அந்த மாதிரியான போஸ்ட்ஃபுல்லான ஒரு ட்விஸ்ட்டை பாத்தீங்கன்னா மிஸ்டரி பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு கிரிப்பான ஒரு மர்டர் மிஸ்டரி த்ரில்லர் அப்படிதான். டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க, கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.